எல்லோரையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். அற்புதமாக ஸ்ரீபெரியவர்களுடைய அருளாசியோடு ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ் துறையில் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் பயிலக்கூடிய நாட்டுப்புறவியல் என்று சொல்லக்கூடிய பாடத்திட்டத்தின் ஒரு பகுதியாக அவர்கள் இங்கே நாட்டுப்புறவியல் கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த கண்காட்சியை திறந்து வைப்பதற்காக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய சன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் சா முனைவர் சா செந்தில்வேலன் அவர்கள் வருகின்றிருக்கிறார்கள். இவர்கள் களவாணி என்ற ஒரு படம் நீங்க பார்த்திருப்பீர்கள். அந்த படத்துல திரைப்படத்தில் பாடல் பாடியவர் ஊரடங்கும் சாமத்துல என்று சொல்லக்கூடிய பல படங்களில் அவர் பாடல் பாடியிருக்கிறார். வர இருக்கிறது அவையெல்லாம் பல கிட்டத்தட்ட ஒரு 15-20 ஆண்டுகளாக தமிழ் படத்தில் மேடைகளில் அவருடைய நாட்டுப்புற இசைக்கலையை மிக விரிவாக நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடியவர். வைகரை என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, வைகரை கலைக்குழு என்ற அந்த கலைக்குழு போலூரில் இருந்து இயங்கியது. அதாவது திருவண்ணாமலையில அதனுடைய கிளையாக அவர் ஆரம்பித்து பல ஆயிரக்கணக்கான மேடைகளை கண்டவர். அப்படிப்பட்ட ஒரு கலைஞர், மிகச்சிறந்த கலைஞர். அவர் அண்மையில திரை இசை பாடலை பற்றி முனைவர் பண்ற ஆய்வையும் முடித்து அதனுடைய டாக்டர் இருக்கிறார். அவர் மிகச்சிறந்த கலைஞர். அவருடைய மகனையும் அந்த கலையிலே ஈடுபடுத்தி தொடர்ந்து பாரம்பரிய அந்த கலையாக நாட்டுப்புற இசையை காப்பாற்றக்கூடிய அற்புதமான பெருந்தகை. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்ததற்கு ஒரு முறை அதே போல இந்த மாதிரியான எல்லா ஏற்பாடுகளுக்கும் காரணகர்த்தாக நம்மை ஊக்கப்படுத்தி ஒழுங்குபடுத்தி நம்மை ஆற்றுப்படுத்தி அதற்கு எந்தெந்த வகைகளெல்லாம் நாம் இந்த சிறப்புற செய்ய முடியுமோ அதற்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் நமது ஐயா அவர்கள். கூட இதற்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே வருகை தந்ததற்காக அவர்களுக்கு இந்த நன்றிகளை அதே போல இந்த அற்புதமான ஏற்பாட்டை மாணவ செல்வத்தில் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். அனைவருக்கும் இதை ஒருங்கிணைக்கக்கூடிய இலக்கு பாடாசிரியர்கள், குறிப்பாக பேராசிரியர் கணபதி, பேராசிரியர் தவமணி ஆகியோருக்கு பேராசிரியர்கள் எல்லாம் அவர்களுக்கு இருந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவரையும் வருகை இந்த மாதிரிக்காக கலைஞர் நிச்சயமாக இடம்பெற வேண்டும் என அடுத்த பாடத்திட்டத்துல இந்த நாட்டுப்புறவியல் பாடத்துடைய தொடர்ச்சியாக அடுத்த பருவத்தில் அவர்களுக்கு திட்டத்துக்கு ஒவ்வொரு கலைஞர்கள், இந்த சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞர்களை அவர்கள் தேர்வு செய்து அவர்களை குறித்த ஆய்வேட்டையை சமர்ப்பிக்க வேண்டும் என்பது ஒரு திட்டமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த கலைஞர்களை எல்லாம் சந்திக்கிற ஒரு வாய்ப்பை இந்த மாணவர்கள் பெற்றிருக்கிறார். அவர்கள் ஒரு கலைஞராக இங்கே வர வேண்டும் என்ற நிலையிலே இங்கே தேவன் கலைக்குழுவினர் இங்கே வருகின்றிருக்கிறார்கள். கலைக்குழு மாரியம்மன் கலைக்குழு இங்கே பல்வேறு ஏற்பாடுகளை நேரலை செய்து இதை பதிவு செய்து வரக்கூடியவர்களும் இதை உலகறிய செய்ய இருக்கக்கூடிய எங்கள் செய்தியாளர்கள் பெருமக்கள் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் உங்களை வாழ்க்கும் முகத்தான் தலைமை உரையாற்றுகிற கல்லூரி ஐயா அவர்களே. இந்த தமிழ் துறையின் சார்பாக நாட்டுப்புற கலைகள் அவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் வகையிலே இந்த சிறப்பான முறையிலே இந்த கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும்
தமிழ்துறை சார்ந்த பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் குறிப்பாக 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என்னுடைய மிகச்சிறந்த மனம் திறந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகச்சிறப்பான நிகழ்ச்சியுடன் கூடிய நாட்டுப்புறவியல் கண்காட்சியை ஏற்பாடு செய்திருக்கிறீர்கள். தமிழ்துறையின் சார்பாக பல்வேறு விதமான நிகழ்ச்சிகள் கிளாஸ் ரூம்ல டீச் பண்றது மட்டும் இல்லாம அதை பிராக்டிகலா செயல்முறை வடிவத்திலே நாம் எப்படி அதை அனுபவிப்பது என்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படக்கூடிய துறை தமிழ்துறை. இந்த கல்லூரியிலேயே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய துறைகளில் ஒன்றான தமிழ்துறை பாடம் நடத்துவது மட்டுமல்லாமல் அதை எப்படி செயல்முறை வடிவத்திலே அவர்கள் ஈடுபாட்டுடன் அதை செய்து பார்ப்பது, மாணவர்கள் வழியாகவே அவர்களாகவே ஆசிரியர்களுடைய துணை கொண்டு மாணவர்களே அதை செய்திருப்பது என்பது மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகும். இந்த நாட்டுப்புற கலைஞர்களுக்கு நம்முடைய கல்லூரியை இயக்கிக் கொண்டு வரக்கூடிய ஸ்ரீ மடத்தின் சார்பாக தொன்று தொட்டு நாட்டுப்புற கலைகளை ஊக்குவிக்கக்கூடிய மடமாக நம்முடைய காஞ்சி மடம் வழங்கிக் கொண்டு வருகிறது. அந்த வகையிலே நூற்றாண்டுகளுக்கு மேலாக வாழ்ந்த காஞ்சி பெரியவர்கள் அவர்கள் நாட்டுப்புற கலைகளிலே மிக சிறந்த தேர்ச்சி பெற்றவர்கள். அதன் தொடர்ச்சியாக இப்போது இருக்கக்கூடிய பீடாதிபதிகள் அவர்களும் நாட்டுப்புற கலைகளை ஊக்குவிக்கக்கூடிய வகையிலே கொரோனா காலகட்டத்திலே யாருமே செய்யாத ஒரு செய்தியை ஸ்ரீமடத்திலே செய்தார்கள். அதுவும் நம்முடைய கல்லூரி தமிழ்துறை மூலமாக செய்தார்கள். அது என்னவென்றால், கொரோனா காலகட்டத்திலே அவர்களுக்கு எந்த விதமான வேலையும் கிடையாது, எந்த விதமான நிகழ்ச்சிகளும் கிடையாது. அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை எல்லாம் மாதம் மாதம் வழங்கிய துறை நம்முடைய கல்லூரி தமிழ்துறை. நம்முடைய வழங்கினார்கள். அதுபோல அதன் தொடர்ச்சியாக பன்வாரிலால் புரோஹித் அவர்கள் கவர்னராக இருந்த போது ஜெயந்தி விழாவிலே கிட்டத்தட்ட 20-25 அந்த இசையை பற்றி படித்தால் போதாது, இசையை கேட்க வேண்டும். இசையை கேட்டால் மட்டும் போதாது, அந்த இசையை ரசிக்க வேண்டும். அந்த இசையை ரசித்தால் மட்டும் போதாது, அதை புரட்சி பூர்வமாக அதனுடைய கருத்துக்களை எல்லாம் ஆழமாக சிந்தித்து அதில் ஈடுபட்டு அதிலே நம்முடைய மனதை பறிகொடுத்தால்தான் அந்த இசையை நாம் உணர முடியும், ரசிக்க முடியும். அதுல இருக்கக்கூடிய நுட்பமான விஷயங்களை எல்லாம் நாம் அறிய முடியும். அது போல அந்த நாட்டுப்புற இசைக்கென்றே தனி மகத்துவம் இருக்கிறது. அதை சிறப்பான முறையிலே உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய அவருடைய நண்பர், அவருடைய தோழர் எல்லோரும் சேர்ந்து பல சினிமாக்களுக்கெல்லாம் திரைப்படங்களுக்கெல்லாம் சென்றிருக்கின்றார்கள். நல்ல திரைப்படங்கள் எல்லாம் சென்றிருக்கின்றார்கள். அந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நினைவு கூர்ந்தார்கள். கொஞ்ச நேரத்தில் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சிறப்பு விருந்தினர்கள் திருவண்ணாமலையிலிருந்து வந்திருக்கின்றார்கள்.
அவரை கல்லூரி சார்பாக அவருடைய மாணவர்கள் எல்லாம் சிறப்பான முறையிலே இங்கே நாட்டிய நாட்டுப்புற கலைகளை எல்லாம் எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல காவடி ஆட்டம், பொய்க்கால் குதிரை, அப்புறம் அதே போல சிலம்பம் போன்ற பல்வேறு கலைகளை எல்லாம் இப்போது 18ஆம் தேதி ஒரு பெரிய ஒரு ஊர்வலம் இருக்கிறது. அந்த ஊர்வலத்திலே கூட பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால், நாட்டுப்புற கலைகள் தான் முக்கியத்துவம் பெற வேண்டும் என்று கிட்டத்தட்ட 500 நாட்டுப்புற கலைஞர்கள் அந்த ஊர்வலத்திலே பங்கேற்க இருக்கின்றார். அதுவும் தமிழ்துறை அதற்கும் படிக்கக்கூடிய அனைத்து தமிழ்துறை மாணவர்களும் நாட்டுப்புற கலைஞர்களும் ஐயா அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வள்ளுவர் என்று ஒரு சமூகம் இருக்கிறது. அவரோடும் சொல்வதிலே வல்லவர்கள். பஞ்சாங்கம் மார்க்காடிலே பஞ்சாங்கம் எழுதக்கூடிய சீதாராம் ஐயர் என்று சொல்வார்கள். ஆற்காடிலே இந்த நேரத்துல இத்தனை மணிக்கு மழை வரும் அப்படின்னு அந்த பஞ்சாங்கத்துல போட்டா அந்த நேரத்துல அத்தனை மணிக்கு மழை வரும். இந்த ஊர்ல மழை வரும், அந்த ஊர்ல கரெக்டா மழை வரும். இன்னைக்கு அது நடந்தது. பூகம்பம் இந்த ஊர்ல வரும் அப்படின்னு அந்த பஞ்சாங்கத்துல போட்டோம். அது அப்படியே நடக்கும். வானிலை ஆராய்ச்சியாளர்கள் ஒரு நாள் முன்னாடி இல்ல 2 நாள் முன்னாடி இல்ல ஒரு வாரம் முன்னாடி தான் அதை கணிச்சு சொல்லுவாங்க. மழை பெய்யாது. ஆனா இந்த பஞ்சாங்கம் கிடைக்கக்கூடியவர்கள் ஒரு வருடத்துக்கு முன்னாடியே 2 வருடத்துக்கு முன்னாடியே அதை கணிச்சு அந்த பஞ்சாங்கமா எழுதி அதை வெளியிட்டு அற்புதமாக அவர்கள் அந்த பஞ்சாங்கத்தை எல்லாம் கணிப்பார்கள். அப்பேற்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் இந்த ஊர்வலத்திலே வர வேண்டும் என்று பெரியவர்கள் ஆசைப்பட்டு புல்லலூர் என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திலே அந்த சமுதாய மக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் கூட இந்த ஊர்வலத்திலே செய்ய இருக்கின்றோம். அந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். அவருக்கு திருவிழாவை ஏற்பாடு செய்த மகளிர் செல்வங்கள் அனைவரும் சிறப்பாக வாசனையோடு மண் வாசனையோடு அதே போல சாப்பாட்டு வாசனையும் சேர்ந்து நமக்கு கிடைத்திருந்தது. அதற்கு சிறந்த பாராட்டுகளை தொடர்ந்து இந்த சிறப்பு பெருமக்களை சிறப்பு நேரம் சிறப்பு செய்திருக்கிறோம். தொடர்ந்து மாரியம்மன் குழுவினை சார்ந்த திரு தேவன் அவர்கள் சிறப்பு செய்திருக்கிறார். தொடர்ந்து கூடுதல் சிறப்பு செய்திருக்கிறார். தொடர்ந்து மரபான நமது நாட்டுப்புற இசையில் பிறப்பு முதல் நம்மளுடைய நிறைவு வரையில் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வில் தொடர்ந்து இசையும் பாட்டும் எவ்வளவு பங்களிப்புகளை செய்கிறது என்பதை நம்ம மரபை மாறாமல் எப்படி இன்றைக்கும் அது பயணப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை எல்லாம் விரிவாக உரையாற்றுகின்ற விதமாக ஒரு பேராசிரியர் சித்திரவேலன் அவர்கள் இசை கேட்டால் புவியசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் நிலவும்
என்னுடன் விளையாடும் இசையின் என்று சொல்லக்கூடிய வகையிலே அவர்கள் பல்வேறு மேடைகளை கண்டவர்கள். அவர்களை கொண்டு தன்னுடைய கருத்துக்களை பாட்டாகவும் பேச்சாகவும் நடிப்பாகவும் இசையாகவும் கலந்து பரிமாறி வருகிறார். அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவின் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்கின்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியினுடைய கவிதை வரிகளுக்கேற்ப இந்த வரலாற்று சிறப்புமிக்க காஞ்சிபுரம் மண்ணிலே சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் பல்வேறு கல்வி நிறுவனங்களை நிறுவி ஏழை மக்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் கல்வியை பரப்பி வருகின்ற காஞ்சி மகா முனிகள் அனைவருடைய பாதங்களையும் வணங்குகிறேன். இந்த கல்லூரியினுடைய முதல்வராய் இருப்பவர் தூங்காமை கல்வி குடிகுடமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவருக்கு என்கின்ற வள்ளுவருடைய வாக்குக்கேற்ப இந்த கல்லூரியை திறம்பட வழிநடத்தி வருகின்ற முதல்வர். வெறும் முதல்வரா மட்டும் இருந்தா போதாது, அவரிடம் பேசுகிற பொழுது அவர் மிகச்சிறந்த இசை கலைஞர். அவர் தவில் குட்டா தவில் அவர் வாசிச்சிருப்பார். பாடினார் இல்ல, பாட ஆரம்பித்தால் பாடுவார், ஆட ஆரம்பித்தால் ஆடுவார், தாளம் போட, அதாவது அவர்கிட்ட ஒரு தவில் கொடுத்தா தவிலே வாசிக்கிறார். அப்படி இசை ரசிகராக இருப்பது, முதல்வராக இருப்பது, கல்வியாளராக இருப்பது மட்டுமல்லாமல் ஒரு இசையை கலைஞனாகவும் இருக்கின்ற நமது கல்லூரி முதல்வர் ஐயா அவர்களுக்கு எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் இந்த அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற எனது இனிய நண்பர், ஒரு இலக்கிய தென்றல் என்று சொல்லலாம். அவர் முதல்ல அவருடைய சொந்த ஊரே பாத்தீங்கன்னா எங்க ஊர் திருவண்ணாமலைக்கு பக்கத்துல இருக்க செஞ்சி. அங்க பாத்தீங்கன்னா செஞ்சி இலக்கிய வட்டம், நறுமுகை இலக்கிய வட்டம், நறுமுகை என்கின்ற மாத பத்திரிகை, இப்படி பல்வேறு விதமான இலக்கிய பணிகள், அதுவும் களப் பணிகள், ஏராளமான நிகழ்ச்சிகளை அந்த மண்ணிலே நிகழ்த்தி இன்று அவர் காஞ்சிபுரம் சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியிலே தமிழ்துறை தலைவராக இருந்து இங்கே உங்களுக்கு பல நிகழ்வுகளை வழங்கிக் கொண்டு வருகின்றார். அன்பிற்குரிய எழுத்தாளர், எனது அன்பிற்குரிய நண்பர், உங்கள் தமிழ்துறை தலைவர் முனைவர் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை அன்புடன் இந்த தமிழ்துறை சார்ந்த அனைத்து துறை, அனைத்து பேராசிரியர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துள்ளேன். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த அற்புதமான ஒரு கண்காட்சியை அப்படியே பண்பாட்டு நிகழ்வாகவும் கலை நிகழ்வாகவும் உணவு திருவிழாவாகவும் வழங்கி வருகின்ற மாணிக்கங்களாம், மரகதங்களாம், வைரங்களாம், வைடூரியங்களாம், இனிய மாணவ செல்வங்களாகி உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை நான் சில கருத்துக்களை, நாட்டுப்புறவியல் என்கின்ற அந்த தலைப்புல சில கருத்துக்களை உங்களோடு கூற விரும்புகிறேன். நமக்கு முதல்ல பாத்தீங்கன்னா, அவனது செந்தமிழ் தேனி சித்துக்கு தந்தை வீடு துயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமல் கற்புர சொற்ப என்றெல்லாம் போற்ற பெற்றவன் யார்? மகாகவி சுப்பிரமணிய பாரதி. என்ன ஊர் அவர் பிறந்த ஊர்? எட்டயபுரம். எட்டயபுரத்தானுக்கு இணையான புலவனை எங்காவது பார்த்திருக்கிறீர்களா? நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத ஞானச்செறி. அவன் என்னுடைய குரு, அதனால அவனை தொடாமல் நான் எங்கும் பேசுவதில்லை, பாடுவதில்லை. எட்டயபுரத்தானுக்கு இணையான புலவனை எங்காச்சும் பார்த்தியா மாடத்தி, என்றும் எட்டாத கணிக்கவன் கொட்டாகி விட்டதாய் ஏதாச்சும் கேட்டியா மாடத்தி. முட்டாள்கள் என நம்மை திட்டிய போதிலும் மோகம் குறைந்தானா மாடத்தி, என்றும் கேட்டாலும் மேன்மக்கள் நாம் என்று கீதம் இசைத்தானே மாடத்தி, கீதம் இசைத்தானே மாடத்தி. எட்டயபுரத்தானுக்கு இணையான புலவனை எங்காச்சும் பார்த்தியா மாடத்தி, என்றும் எட்டாத கணிக்கவன் கொட்டாவி விட்டதா ஏதாச்சும் கேட்டியா மாடத்தி. முட்டாள்கள் என நம்மை திட்டிய போதிலும் மோகம் குறைந்தானா மாடத்தி, என்றும் கெட்டாலும் மேன்மக்கள் நாம் என்று கீதம் இசைத்தானே மாடத்தி. எட்டயபுரத்தானுக்கு இணையான புலவனை எங்காச்சும் பார்த்தியா மாடத்தி,
என்றும் எட்டாத கனிக்கவன் கொட்டாவி விட்டதால் ஏதாச்சும் கேட்டியா மாடத்தி. சாதியாம் பூணூரை மார்பில் அணிந்தான் அதற்பை எடுத்தான் மாடத்தி. 4 வேதம் உணர்ந்தவன் பாதை வகுத்தனன் வெற்றி விளைந்தது மாடத்தி. தென்னையில் அங்கூறு தாடிடும் தென்றலில் திண்ணையில் மாடத்தில் தோட்டத்தில் அவன் சின்ன வயதினில் வள்ளுவன் கம்பனை சிந்தனை செய்துள்ள கூட்டத்தில். முன்னை அறிந்தனன் பின்னை அறிந்தன்று உண்ட சுதந்திர யாகத்தில் அவன் தன்னை அறிந்தனன் தாவி குதித்தனன் தன்மான சுதந்திர தாகத்தில். எட்டைய பூரத்தானுக்கு இணையான புலவனை எங்காச்சும் பார்த்தியா மாடத்தி. என்றும் எட்டாத கனிக்கவன் கொட்டாவி விட்டதால் ஏதாச்சும் கேட்டியா மாடத்தி. ஏதாச்சும் கேட்டியா மாடத்தி. ஏதாச்சும் கேட்டியா மாடத்தி. இந்த மகாகவி சுப்பிரமணிய பாரதியுடைய கவிதைகள் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? அவன் எடுத்த மெட்டு முக்கியமானது. பாமரர்களே தட்டி எழுப்பியது அவனுடைய பாட்டு. படித்தவர்கள் பாமரர்கள் எல்லாரையும் தட்டி எழுப்பி இந்த நாட்டுப்புற மெட்டு, அந்த நாட்டுப்புற மெட்டு அவன் எடுத்தான். அந்த நாட்டுப்புற மெட்டு தான் மனசில் நின்றுச்சு. யார் அந்த நாட்டுப்புற மெட்டுகள் எல்லாம் எழுதினவங்க? நம்மள மாதிரி MA MPhil PhD முடித்தவர்களா? இல்ல, அவங்க உழைக்கிற மக்கள். பாடறியா படிப்பறியா ஏடறியா எழுத்தறியா மக்கள் தங்களுடைய உழைப்பினுடைய களைப்பு தீர்வதற்காக தங்களுடைய வியர்வைக்கு விசிறியாக ஆடி பாடி வேலை செஞ்சு அனுப்பியிருக்காருன்னு சொல்லுவாங்கல்ல. எப்போதும் ஆடின்னு பாடின்னு வேலை செய்யறது நம்ம மரபே. ஏதாவது ஒரு வேலை கொடுத்தோம், நம்ம எப்போதும் எதை கொடுத்தாலும் மகிழ்ச்சியா துள்ளலோட ஆடிக்கொண்டும் பாடிக்கொண்டும் செய்வதும் நம்முடைய மரபு. அப்படிதான் செய்யறாங்க. வண்டி வண்டின்னு போறானா அப்படியே முன்னு போக மாட்டான். என்ன பண்ணுவான், காஞ்சிபுரத்துல இருந்து சென்னைக்கு ஏதோ ஒரு மாட்டு வண்டி இருந்து தானிய மூட்டையில ஏற்றி போதுன்னு வச்சுங்க, அப்படியே அந்த காலையுடைய அந்த சதங்கை சப்தத்துக்கு ஏற்ப வண்டி ஓட்டுகிற பாட்டு. மல்லு வெட்டி கட்டிக்கிட்டு மாட்டு வண்டி கூட்டிக்கிட்டு காங்கேயம் கால கூட்டி கட்ட வண்டி ஒட்டிக்கிட்டு நீண்ட நேடு பாதையில மாமரத்து சோலையில தெரு போய் பார்க்க போறண்டி, திருவண்ணாமலை தெரு போய் பார்க்க போறண்டி, தெரு போய் பார்க்க போறண்டி, திருவண்ணாமலை தெரு போய் பார்க்க போறண்டி. சந்திரரே சூரியரே நாவணங்கோ நாயகரே, சந்திரரே சூரியரே நாவணங்கும் நாயகரே, சந்திரரே சூரியரே நாவணங்கும் நாயகரே, பக்கத்துல வந்து நில்லுங்க மாமன் பொண்ணுக்கு பரிசு ஒண்ணு போட போறங்க, பக்கத்துல வந்து நில்லுங்க மாமன் பொண்ணுக்கு பரிசு ஒண்ணு போட போறங்க. ஓ அப்படியே வண்டி ஓடிக்கிட்டே ஏ அத்தமாவே ரத்தினமே ஆசையுள்ள பூங்குயிலே, அத்தமக ரத்தினமே ஆசையுள்ள பூங்குயிலே, அத்தமக ரத்தினமே ஆசையுள்ள பூங்குயிலே, பக்கத்துல வந்து நில்லுங்க மாமன் பொண்ணுக்கு பரிசு ஒண்ணு போட போறங்க. இப்படி யாரும் கையை தட்டல, உங்களிடம் தங்கப்பேட்டை கேட்கவில்லை, நெடுங்கட்டு கேட்கவில்லை, கை இப்படி மாட்டு வண்டி ஓட்டியிருப்பாரு, பாட்டு பாடினே ஓடி. இந்த தாலாட்டு பாடுறது நம்ம வீட்டுல நம்ம சகோதரி எல்லாம் பாடுறாங்களா? தாலாட்டு எல்லாம் தமிழ்துறை பேராசிரியர் பாடாங்கன்னு நினைக்கிறேன். தாலாட்டுன்றது என்ன? தாய்க்கும் சேய்க்கும் இருக்கிற உறவு. அந்த உறவை வெளிப்படுத்துகிற ஒண்ணுதான் இந்த தாலாட்டு. ஒரு வீட்டுல குழந்தை அழுது தாலாட்டு பாடுகிறாள் ஒரு தாய். என்ன பண்றாங்க? ஆரிரோ என் கண்ணே யாரோ ஆரிரோ. செய்தி தெரிஞ்சா சொல்லிடுங்க. உன்ன மாம அடிச்சானோ என் கண்ணே மல்லிகைப்பூ சென்றாலே,
உன்னை அத்தை அடிச்சாலோ என் கண்ணே அழைப்பு சென்றாலே ஆறாரோ ஆறிரோ அம்மா பாடுகிறார். பாட்டுகளை ஏற்கனவே ஏதாவது தெரிஞ்சா சொல்லிடுங்க. மாமன் எதாவது அடிப்பானா? மாமன் யாரு? இந்த தாய் கூட பிறந்த அண்ணன். அவன் மல்லிகைப்பூ சென்றாலே நீங்க மல்லிகைப்பூ வாரி வந்து இப்ப நான் வரப்ப என் மேல போட்டா நீ போவருமா? மகிழ்ச்சிதான். மல்லிகைப்பூ சென்றால மாமன் அடிப்பான், ஏன்னா அவன் அண்ணன். ஆனா அத்தை யாரு? அரளிப்பூ சென்றால் அடிப்பான். அத்தை யாரு? அந்த குழந்தையோட அப்பா அவருக்கு கூட பிறந்தார். நான் புரியுதா? அவ வந்து கொடுமைக்காய். அரளிப்பூ சென்றால் அடிப்பான். அரளிப்பூனா நான் அதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்க, மாமன் அடித்தாலும் மல்லிகைப்பூ சென்றாலே, அத்தை அடித்தாலும் அரளிப்பூ சென்றார். இப்படின்னு யார் பாடுறது? அம்மா பாடினார். இப்போ அப்பா பாடினார். தெரியுமா எப்படி பண்ணாருன்னு? அவன மாமனோ அடிக்கவில்லை மல்லிகைப்பூ சென்றாலே, அவன அத்தையும் அடிக்கவில்லை அரளிப்பூ சென்றாலே, அவத்தானா அழுகுறாண்டி ஒரு தம்பி தொட வேணும்னு. யாருமே புரியல, ரொம்ப மகிழ்ச்சியா என்ன புரியல சார். எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு தாலாட்டு பாட்டிலே ஒரு தலைவனுக்கு தலைவிக்கும் இருக்கிற செய்தி, புகுந்த வீட்டுக்கும் பெருமை வீட்டுக்கும் இருக்க இடையில இருக்கிற இந்த குடும்பமே அங்க வந்து மகிழ்ச்சி. இப்படி சொல்லக்கூடாது. தாலாட்டுன்றதையே மறந்து போயிட்டோம். தாய்மார்கள் தாலாட்டு பாடுவதையே நம்ம என்னாச்சு, தாலாட்டை பாடுவதில்லை. தயவு செய்து பாடணும், வாயை திறந்து பாடணும். நான் புரியுதா? அதுதான் இந்த கண்காட்சி தான் வைக்கிறீங்க. அருமையான உணவு திருவிழா, அள்ளி விடுங்கலாம் போது நல்லா சாப்பிடுவது. நான் புரியுதா? நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே என்னென்ன சாப்பிட முடியும் சாப்பிடலாம். இப்படி நம்முடைய பண்பாடுகளை மீட்டெடுப்பது, கலாச்சாரத்தை மீட்டெடுப்பது. நம்ம எல்லாமே எப்ப பார்த்தாலும் இப்ப எப்படி போயிருக்கணும்னு தெரியும். வீட்டுக்கு போனவங்க நம்ம பெண்கள் எல்லாம் எதை பார்க்கிறோம்? வீட்டுக்கு போனவங்க வந்தா பச்சை தண்ணி கொடுக்கணுன்ற எண்ணம் வராது. விருந்தினர் வந்தா என்ன இருக்கு, காப்பி கொடுக்கணும். வீட்டுக்கு வீடு டிவி, உள்ள எங்க படிப்பானே போய் அவனுக்கு காட பார்த்து கூட்டா நெஞ்சம் கொதிக்குதே பாவி, என் நெஞ்சம் கொதிக்குதே பாவி. புது புது விளம்பரம் பார்த்து, புது புது சீரியலை பார்த்து புரியாம நிக்கிறாங்க நேத்து. அந்த சந்திரமுகி படத்தை பார்த்து, அந்த சந்திரமுகி படத்தை பார்த்து எல்லோரும் லகலகனே கத்துறாங்க நேத்து. நான் வந்தா எல்லாரும் வாங்க சாப்பிடுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு போனோம். அங்க என்ன, எங்க சொந்தக்காரங்க தான் ரொம்ப பசியோட தாகத்தோட போயிருக்கோம். சித்திரை மாசம் லீவ். எங்க அக்கா எல்லாமே என்ன பண்ணிக்கிறாங்கன்னா டிவி சீரியல் ஃபுல்லா உட்காந்துது. அப்படியே ஆர்வமா பார்த்து நான் வந்து ஒரு மனுஷன் வந்து நானே வான்னு ஒரு வார்த்தை சொல்ல, பச்சை தண்ணி கொடுக்குறதுலாம் நம்ம மரபு. டிவி பார்த்து முடிச்சுட்டப்பா தம்பி எப்படா வந்த, நல்லா இருக்கா? தயவு செய்து இந்த பண்பாடு கலாச்சாரத்தை மறக்க கூடாது. அதுக்காக தான் நம்முடைய இந்த நாட்டுப்புற கலைகள் அப்படின்றது. என்ன புரியுதா? சரி, இது மட்டும்தானா? எல்லாத்துக்கும் பாட்டு, தாலாட்டு பாட்டு மட்டும் இல்ல, எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? பாட்டு அடி ஒய்யார கொண்டே போட்டு ஊருக்கு தான் போற உள்ள அடியத்த மகரத்தினமே ஆதரவு சொல்லலையே, ஆதரவு சொல்லலையே, ஆதரவு சொல்லலையே. அடி ஒய்யாறு கொண்டு போட்டு அடி ஒய்யாறு கொண்டு போட்டு அடியத்த மகரத்தினே ஆதரவு சொல்லலையே, ஆதரவு சொல்லலையே. குளிச்சி பழமுழுகி கோவிலுக்கு போற புள்ள கோவிலே வாசலிலே இந்த வார்த்தை சொல்லலையே, இந்த வார்த்தை சொல்லலையே, இந்த வார்த்தை சொல்லலையே. அடி அஞ்சி மாடி கட்டணமா பத்து மெத்த கைகளா அந்த பஞ்சு மெத்த இருந்து
ஊருக்கு ஒரு கிணறா புத்திமாக செல்லவடா அந்த செவத்த உள்ள கூட நானும் சேரது எந்த விதம் சேரது எந்த விதம் பந்தி மாடி கட்டடமா பந்தி கட்டடமா அந்த பந்தி பெற்ற வீடு நீங்களும் சேர்ந்து பாடணும் தாளம் சரியா இது பாடம் நடத்துறாங்க எந்த மாதிரி இருக்காங்க அது பாட்டு ஏதோ சயின்ஸ் எடுக்கிறோம் கணக்கு போடுறோமா இல்ல இப்ப உங்க எல்லாரையும் பாட வைக்கும் சரியா பாடுங்களா பாடுங்களா மூணு கூடாது நான் வந்து இந்த சம்பாநாத்து பாட்டு இல்ல சேரன் பாண்டியில் இருக்கிற திரைப்படத்துல வந்த ஒரு பாட்டு திருவெல்லாம் கோலமிட்டு அப்படின்னா கோலமிட்டு அந்த முதல்வர் அறை வரை கேட்கிற மாதிரி சொல்லுவீங்களா மாணவர்களும் மாணவிகளும் ஆசிரியர்கள் எல்லாரும் சேர்ந்துதான் சம்பாநாத்து சரகாத்து சாசல் தாவி திருங்க அங்கம் பூரா சாசல் தாவி திருங்க அங்கம் பூரா கொண்டு வாசம் பூல் வாசம் செஞ்சு சீக்கரா கட்டிக்கிங்க காலம் பூரா என்ன சீக்கரா கட்டிக்கிங்க காலம் பூரா திருவெல்லாம் கோலமிட்டு மெதுவா கோலமிடாதீங்க இந்த மாதிரி ஒரு கண்காட்சி எனக்கு தெரிந்து நடைபெறவில்லை.
போது நானும் போயிட்டு நான் ஒரு தமிழ் துறை தலைவர் இந்த கல்லூரியில நடத்தணும் அப்படின்ற ஒரு உணர்வை இப்படி இந்த நாட்டார் கலை எத்தனை கலைகள் தெருக்கூத்து சாதாரணம் கிடையாது. என்ன பண்ணியாமா இப்ப வந்து பாத்தீங்கன்னா பாடகர்கள் ஒரு மைக் சுத்தி பாடுறது என்ன புரியுதா? சினிமாவில எம்ஜிஆர் பாடினாரு, சிவாஜி பாடினாரு, எம்ஜிஆர் பாடல, சிவாஜி பாடல, பாடினவங்கலாம் வேற ஆயாசிக்கிறாங்க. நடனம் கத்து கொடுக்கறதுக்கு வேற ஒருத்தர். ஆனா அந்த தெருக்கூத்து கலைஞர்கள் பாத்தீங்கன்னா என்ன பண்ணியாமா அழுது ஆடணும், அப்படியே ஒரு சுத்திட்டு வந்து திடீர்னு டக்குன்னு பாட்டு பாடணும். பெரிய விஷயம். இவங்க மைக் பிடிச்சுனா பாருங்க கிடையாது, 10 ஜனம் வந்துடும். அப்படியே 2 பக்கம் அது தெருக்கூத்துக்கு பேர் போனவங்க தான் நம்ம ஊர் செய்யாது. ஏகப்பட்ட கலைக்குழுக்கள் தெருக்கூத்து குழுக்கள் இருக்கிற ஊரு குயிசைங்கிற ஊரு இருக்குல்ல, தெருக்கூத்து கலைஞர் குயிசை கண்ணப்ப தம்பிரான் வாழ்கிற ஊரு. எதுக்கு சொல்ல வரேன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு கலை. நீங்க போயிட்டு சும்மா 2 பாட்டு பாட்டு என்ன பண்ணுவாங்கன்னா எவ்வளவு லட்சக்கணக்கான பணம் சம்பாதிக்கும். இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ராத்திரி கண்கள் ஆடுகிறார்கள். யாரு? இயல், இசை, நாடகம், முத்தமிழ் காப்பியம் எல்லாமே வந்து சிலப்பதிகாரம் எடுத்துட்டீங்கன்னா அது இல்லாத இல்லை. எல்லாத்த பத்தி எடுத்த உடனே நீங்க திங்களை போட்டுதும் பாட்டுதான். திங்களை போட்டுதும் பொங்கலத்தான் சென்னி குளிரின் குடை போன்றே அங்கன் உலகடித்தலார் ஞாயிறு போற்றுதும் காவிரி நாடையும் திகிரி போற்றி வேறு பலம் திரிந்தலார் மாமழை போற்றுதும் நாமணி தேவி உலகிற்கவன் அழைப்பும் இயற்கை வாழ்க்கை கூட பாட்டுதான். உள்ள எல்லாமே சோலை கையிலார் இசை பாட ராமர் மாலை அருக செய்ய நடந்தாய் வாழி காவேரி ராமர் மாலை அருக செய்ய நடந்ததெல்லாம் நின் கணவன் நாமலே திறம் கண்டே அறிந்தே வாழி காவேரி. இந்த காணொலி பாட்டுதான். இப்படி எல்லாமே பாட்டு. இந்த நேரத்துல நாம அதுல மீண்டும் எப்படி எத்தனை கலைகள் இருக்கு. அகப்ப சட்டி மண்பானை எல்லாம் நாட்டுப்புற எத்தனை விதமா அங்க வச்சு நீங்க அதையும் பாருங்க. பாத்தீங்களா? அதை நீங்க பார்க்கணும், அவங்களும் இதை பார்க்குற மாதிரி இருப்பாங்க. இது பார்க்காம போறாங்க அவங்க இந்த உணவு வகைகள்லாம். எதுக்காக சொல்லலாம்? நாட்டுப்புற கலைகள்ல கரகாட்டம், மயிலாட்டம் எல்லாமே இருக்கு. காவடி ஆட்டம் எல்லாம் ஆட்ட கலைகள். அது ஒரு பக்கம். ஒயிலாட்டம் கண்ணானே தனநானே கந்தானே கையந்தானே ஒயிலாட்டத்தை இப்ப இந்த நாட்டுப்புற கலைகள். அதே போல நாட்டுப்புற கலைகள்ல நாட்டுப்புற பாடல்கள்ல எவ்வளவு விதமான பாட்டு. அவங்க வந்து என்னன்னா அவங்க வாழ்க்கையில நடந்தது அப்படியே சொல்றாங்க. நாட்டுப்புற பாட்டு என்னன்னா அவங்க வாழ்க்கையில அவங்களுடைய அனுபவம் அப்படியே கஷ்டம். ஒருத்தர் காலையில எழுந்து போனா எங்க போனா மண்வெட்டியை தூக்கிக்கிட்டு வயல்வெளிக்கு போனான். வயல்வெளிக்கு போனா கடுமையா வேலை செய்யறான். எவ்வளவு நேரம் வேலை செய்யறான். பசி எடுத்துச்சு. சூரியன் உதிப்பதற்கு முன்னால போனவன் இப்ப பசி எடுத்துச்சு. மனைவி வருகிறாளா? கஞ்சி கலையத்தை தாக்கி கஞ்சி வருகிறாளா? இப்படி அப்படி பாக்குறான். மனைவி வரல. கடுமையான கோபத்தோடு மீண்டும் வரப்ப கொத்த ஆரம்பிக்கிறான். இவர் மாதிரி காலையில இருந்து மண்வெட்டியை தோல் மேல போட்டு வந்துட்டாரு. ஆனா அம்மா என்ன பண்ண அம்மா காலையில இருந்து வீட்டெல்லாம் தூய்மை செய்து வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு சமையல் செஞ்சு அப்புறம் அது குளித்து மல்லிகை பூச்சூடி கொண்டு மஞ்சள் பூசிக்கிட்டு அப்புறம் குழந்தைகளுக்கு எல்லாம் பரிமாறிட்டு அப்புறம் தான் அந்த கணவனுக்கு கஞ்சி எடுத்துட்டு மல்லிகை பூச்சூடி கொண்டு மஞ்சளை பூசிக்கிட்டு அப்படி வருது. இப்ப நம்ம ஆளுக்கு கோபமா இருக்காரு. தூர வர மனைவி பாக்குறாரு. கால தாமதமா கஞ்சி எடுத்து வராங்களா? கோபம் வருது. அவர் என்ன எடுத்து வேலை செஞ்சுக்கிறாரு. மண்வெட்டி. நம்ம ஊர்ல மம்முட்டின்னு சொல்லுவோம். உங்க ஊர்ல ஏன்னா காஞ்சிபுரத்துலயும் மம்முட்டின்னு. அந்த மஞ்சள் பூசிய மனைவியோட முகம் அவருக்கு என்னவா தெரியுதுன்னா இந்த மம்முட்டி பூச்சி மாதிரி இருக்கும். உடனே பாட்டு பாடுறாரு. பாட்டு அப்படியே வருது. அடி மம்முட்டி பூச்சிக்கு மஞ்சா பூசி மஞ்சா பூசி சாயங்காலம் அடுத்து போசிக்கார கட்டி
போகுதடி காளியா நம்ம 2 பேரும் சேர்ந்து போலாம் காளியா அடிமட்டி சாயமெல்லாம் எடுத்து போகுதுக்கார கட்டி அது சந்தா சுத்தாதடி சார பாப்பாட்டம் அது சந்தா சுத்தாதடி சார பாப்பாட்டம் சாயமெல்லாம் எடுத்து போக மாட்டு பாட்டம் போகுதடி காளியா போகுதடி காளியா 2 பேரும் சேர்ந்து போலாம் காளியா நான் படத்துல எப்போதுமே ஆண்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காலையில எழுந்து எந்த வேலையும் செய்யாம சாப்பாடு ஆயிடுச்சா என்ன பண்ணேன் அப்படின்னு கத்துவாங்க. நம்ம அப்பா அப்படிதான் கத்துவாரு, ஒரு வேலை செய்ய மாட்டாரு. ஆமா அம்மா அமைதியா இருப்பாங்க. இப்படின்னு ஆரம்பிப்பாங்க அம்மா. ஒரே வார்த்தை தான், டேய் நானும் முன் வச்சு அப்பா டேய் அம்மா அப்பா வந்துச்சு அமைதியா இருந்தா நீ காலையில போயிடு சாப்பிட்டு நான் என்ன பண்ற வேலைக்கு போயிரு. அந்த அம்மாவுக்கு கோபம் வந்துச்சு. இந்த முகத்தை பார்த்த அன்பே உன்னுடைய முகம் விழா போல சொல்லிக்கிறது, தாமரை போல இருக்கு இப்பெல்லாம் சொல்லிடுறது. கொஞ்சம் காலதாமதமாக சாப்பாடு எடுத்து ஒரே காரணத்துக்காக என்ன சொல்லிட்டாரு, மம்முடி முதின்னு சொல்லிட்டாரு. என்ன பார்த்தா மம்முடி முதின்னு சொன்னேன். உடனே பாட்டு பாட ஆரம்பிச்சு. என்ன பாடிச்சு பாருங்க, அவன் பாடத்து கோபத்துல எப்படி வெளியிட்டாரு. கம்மன் கட்ட போல என்ன வளர்த்து, கம்மன் கட்ட போல என்ன வளர்த்து, தமிழ்நாட்டு பையன் சோழ கட்ட போல என்ன வளர்ச்சி, சோழ கட்ட போல என்ன வளர்ச்சி, சோழ கட்ட போல என்ன வளர்ச்சி, சோம்பேறி பையன் போகட்டினே காலியா போகட்டினே காலியா நான் இன்னும் பார்க்க வர மாட்டேன் காலியா. இப்படி அவங்க அனுபவங்கள் தான் பாட்டு. நல்லா புரிஞ்சுங்க, அனுபவம் தான் பாட்டு. உங்களுக்கு இந்த பாடலாம் தெரியும், மரம் வளர்ப்பு சம்பந்தமான நாட்டுப்புற பாட்டு. என்ன பண்ணக்கூடாது, அண்ணன் வச்சு தென்னை மரம், அண்ணன் மரம் வாடினாலும் தென்னை மரம் வாடக்கூடாது. என்ன புரியுதா, மாமன் வச்ச மாங்காய் மரம், இந்த மாங்காய் மரம் மாமன் மரம் வாடினாலும் இந்த மாங்காய் மரம் வாடக்கூடாது. நாட்டுப்புற பாட்டு வந்து தானே நானே தானே நானே நன்னே கண்ணாடே நானே நானே கண்ணாடே நானே கண்ணாடே நானே நானே கண்ணாடே நானே ஆதிக்கு அந்த நீயே அண்ணன் வச்ச நெல்லுள்ள, ஆதிக்கு அந்த நீயே அண்ணன் வச்ச நெல்லுள்ள, அண்ணனுள்ள வாடினார் அம்மாடி அம்மாடி அண்ணனுள்ள வாடலாம் அம்மாடி அண்ணனுள்ள வாடினார் அம்மாடி அண்ணனுள்ள வாடலாம் அம்மாடி உலகுக்கு இந்த நீயே வாடினார் அம்மாடி அம்மாடி அண்ணனுள்ள வாடலாம் அம்மாடி அம்மாடி மடுவுக்கு நெட்டு உரம் மாமரச்ச மாங்கமரம், மடுவுக்கு நெட்டு உரம் மாமரச்ச மாங்கமரம், மாமரம் வாடினால் அம்மாடி அம்மாடி மாங்கமரம் வாடலாம் அம்மாடி அம்மாடி வயலுக்கு வடக்கு உரம் பஞ்சி வச்ச வாழை மரம், பஞ்சி மரம் வாடினால் பெம்மாடி அம்மாடி வாழ மரம் வாடலாம் எம்மாடி எம்மாடி. இப்படி மரம் வளர்ப்பு சம்பந்தமாகவும் நாட்டுப்புற பாடல்கள் இருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் வீட்டுல நடக்கிற பிரச்சனை, வீட்டுக்கு வீட்டு வாசப்படி, வீட்டுக்கு வீட்டாலே வாசப்படி. எப்படி இன்னைக்கு எல்லாரும் மகள்களாக இருக்கிறீர்கள், இதெல்லாம் மருமகளாக இருக்கிற விஷயம். நீங்க எல்லாரும் இதெல்லாம் என்ன இருக்கீங்க, மகள்களா இருக்கிறீங்க. நாளைக்கு ஒரு வீட்டுக்கு நாம போறீங்க, மருமகள்களாக போறீங்க. நல்ல எதிர்காலத்துல டாக்டர் ஆயிடுவாங்க, இன்ஜினியர் ஆயிடுவாங்க, அப்படின்னா மாமியாரா மாறுவாங்க. எல்லாருமே யாரு, எல்லாருமே ஆண்களா பெண்களா பாரு. வீட்டுக்கு வீடு, உங்க ஊர்ல மாமியார் மருமகளும் எல்லாரும் நல்லா இருக்காங்க. சில ஊர்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க
எப்படி இருக்காங்க? பாம்பும் கிளியும் எலியும் பூனை போல இருக்கார்கள். எப்படி இருக்காங்க பாரு. மாமியா உடைச்சு விட்டா மண்போட மாதம், மருமக உடைச்சு விட்டா பொன்போட மாதம். இப்படி மாமியாருக்கு மருமகளுக்கு போராட்டம், கட்டின மாப்பிள்ளை நீதான மையத்துக்கு விட்டாட்டம். மாமியா உடைச்சு விட்டா மண்போட மாதம், மருமக உடைச்சு விட்டா பொன்போட மாதம். இப்படி மாமியாருக்கு மருமகளுக்கு போராட்டம், கட்டின மாப்பிள்ளை நீதான மையத்துக்கு விட்டாட்டம். பத்து பவுடி குறையுதே, அண்ண பாத்திரத்துல கரண்டி குறையுதே, ஜாடை மாடையாக மாமி பேசுவாயுதே, சாக்கா வச்சுக்கிட்டு நாத்தி ஏசுவா. மாமியாருக்கு மருமகளுக்கு போராட்டம், மாப்பிள்ளை நீதான் மயந்திக்கு விட்டாட்டலாம். அண்டா குண்டாவெல்லாம் நடுநடுங்குதே, அடுக்கு சட்டி எல்லாம் ஆகாசத்துல பறக்குதே, கண்ணு காணாமத்தான் மாமியும் இருப்பாயிலே, கண்டிக்க கூடாதுன்னு நாத்தியும் இருப்பா. இப்படி என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? எதுக்காக மாமியார் மருமகள் சண்டை? இது போடல அது போடல, என்ன போட்டாங்க என்ன செஞ்சுட்டாங்க, சும்மா போட்டு வாழ்க்கையில பொண்ணு இருக்குதா பொருள் இருக்குதான்னு கேட்டு, வாழ்க்கைக்கு எது தேவைன்னா அன்பு இருக்குதா, அறம் இருக்குதா, பொண்ணு கிட்ட படிப்பு இருக்குதா, பண்பு இருக்குதா கேட்கணும். பொருள் இருக்குதா, பொருள் இருக்குதா. இப்படி யாருக்கு சொத்திய அப்படியே புரட்டினதான ஒரு ஆசை. இந்த வரதட்சணை கொடுமை, இந்த வரதட்சணை கொடுமை பற்றியும் நம்முடைய நாட்டு பாடல்கள் பாடியிருக்கின்றன. எப்பொழுதுமே வேலை செய்யலாம், ரொம்ப மகிழ்ச்சியா வேலை செய்து கொண்டிருப்பதற்கு நாட்டுப்புற பாட்டு அவ்வளவு பெரிய உண்மையா இருக்கு. ஒரு கோவில் திருவிழா பாட்டு, கோவிலுக்கு போற எங்க குலசாமி கோயிலுக்கு ஆடி மாசம் எல்லாம் அந்த அழகான மலை வாங்கி நாம ஆட்டம் போட்டு மாத்திப்போம். எங்க குலசாமி கோயிலுக்கு நீங்க அப்படியே ஏதாவது அடி முடியாம பாருங்க. எனக்கு தெரியாது, இருந்தாலும் மாத்திட்டு எங்க குலசாமி கோயிலுக்கு நீங்க நாட்டுப்புற பாட்டு பலவிதமா. நாட்டுப்புற பாட்டை பாடுகிற பொழுது எழுந்து ஆட தோணும், இதுதானே? ஆட தோணும். ஒரு பாட்டு ஒண்ணு சும்மா ஏழையில போடுவீங்களா? போடுவீங்களா? இந்த பாடல்கள நீங்க சும்மா நீங்க அப்படி பேச மாட்டீங்க, சொல்ல மாட்டாங்க.
பாருங்க ஏ கந்தானே கந்தானே தானே கந்தானா ஏ காலம் 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 காலத்துக்கு உடைந்தாய் மூலம் சரியா சொல்லு சரியா ஏழே லங்கடி ஏ கந்தானே கந்தானே தானே கந்தானா நம்ம ஏழே லங்கடி கரெக்டா படிங்களா வாய் வந்து தரப்பீங்களா இருக்காங்க அப்படியே வாய் பாருங்க ஏ கந்தானே கந்தானே தானே கந்தானா ये कंदाना ये कंदाने कंदाने गाने कंदाना ये लकड़ी गाड़ी गाड़ी इतना பேர் இருக்கீங்க அப்படியே கொஞ்சம் கூட வாய்ஸ் வரவே இல்லையே குரல் வரவே இல்லையே சாப்பிடலையா சாப்பிட்டீங்களா இப்ப ஏழே லக்கடி வாய்ஸ் எல்லாம் கல்லூரிக்கே இருக்கீங்க ये कंदाने कंदाने गाने कंदाना ये कंदाना ये कंदाने कंदाने गाने कंदाना कंदाने कंदाने गाने कंदाना ये लंगड़ी नाटक बड़ा बना கிராமத்துல உழைக்கிற மக்கள் எம்மா கஷ்டப்படுறாங்க சாப்பாடு கிடைக்கும் சோறு கிடைக்குமா கிடைக்கலாம் எப்படி வளர்ந்து நிறுத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வந்து பயிர் விளைச்சி தராங்க தானே ஏழே லங்கடி சத்தமா இப்ப சரியா நான் சொன்ன பிறகு அத்தனை குயில்கள் இருக்கு அத்தனை பாருங்க எல்லாம் குயில்கள் வயல்கள் எல்லாமே இருக்கு பாருங்க Thank you.
நல்லா கை தட்டுங்க. அதுமே இல்ல தாலாட்டு படிப்பாங்க. அதே தாலாட்டு மாதிரி நம்ம வைரமுத்து பாடல் இருக்கு. குழந்தைக்கு தாலாட்டு எப்படி கண்ணாடத்து மகளே கொஞ்சம் அடைக்கிறேன். கண்ணுறங்கு சூரியனே கண்ணுறங்கு சூரியனே ஆத்தா அழுத கண்ணீர் ஆறாக பெருகி வந்து தொட்டில் அணைக்கும் வரை என் தூக்கம் கலைக்கும் வரை கண்ணாடத்து மகளே கண்ணுறங்கு சூரியனே கண்ணுறங்கு சூரியனே ராரி 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 ராரியோ ராரி 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 ராரியோ ராரியோ மல கண்ணீரே உலகை சக்கரையே மல கண்ணீரே உலகை சக்கரையே நாமச்சன் அந்த இடுப்பிலுள்ள தங்கரம் நாமச்சன் அந்த இடுப்பிலுள்ள தங்கரம் கண்ணாடத்து மகளே கண்ணுவங்கு சூரியனே கண்ணுவங்கு சூரியனே கால்முளைச்ச மல்லிகையே நான் கண்டெடுத்த ரோசாவே கால்முளைச்ச மல்லிகையே நான் கண்டெடுத்த ரோசாவே தேன் வச்ச அத்தி பழம் தரோடி தேன் வச்ச அத்தி பழம் தரோடி கண்ணாடத்து மகளே கண்ணுவங்கு சூரியனே கண்ணுவங்கு சூரியனே ஆயிராயிராயிரோ ஆயிராயிராயிரோ ஆடி பாடி வேலை செஞ்சு அழுப்பு இருக்காது அப்படின்னு சொன்னாங்கல்ல. எப்பொழுதுமே நாம ஆடி பிறந்து பாடுங்க. எத்தனை பேர் இந்த பெண்கள் அதிகமா இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு சொல்ல வேண்டியது எத்தனை சுசீலாக்கள் அதே சமையலர்களே சுத்தி போய் ஒன்னே ஜானகிகள் புதுசா வர பாடகிகள் எல்லாம் சொன்னல. ஏன்னா பாட தெரிஞ்சா பாடு அப்படிதா கட்டாயம் உங்களுக்கு என்ன கலை தெரியுதோ ஆட தெரிஞ்சா ஆடு. எதையும் மூடி மறைத்தல் என்பது ஆகாது. மாணவர்களுக்கு அதான் இசை கலைஞர்கள்லாம் நீங்க எல்லாம் நல்லா ஒரு தட்டு தட்டுங்க. கடலை கொள்ள ஓரத்தில அந்த கடலை கொள்ள ஓரத்தில காடப்புறா அந்த காடப்புறா கலங்குதம்மா என் மனசு அப்படி கலங்குதம்மா என் மனசு கடற்புறா கலங்குதனே கலங்குதம்மா என் மனசு கலங்குதம்மா சோலை கொல்ல அந்த சோலை கொல்ல அதை வச்ச
சின்ன சீசாவுல அந்த சின்ன சின்ன சீசாவுல நான் சேர்த்து வச்சு சிக்கனா போட்டு நான் சேர்த்து வச்சு சிக்கனா போட்டு அது செஞ்சிருச்சதா அது செஞ்சிருச்சதா சேரலையோ அந்த சரத்துக்குள்ள நெத்தியில அந்த சரத்துக்குள்ள கைத்தட்டி இயல்பான இருக்குங்களா? நல்லா கை தட்டுமா? இப்பதான் நம்ம வந்து இந்த ரசிகா பண்ணாங்க கை தட்டப்போ தட்டு அப்படியே இப்படியெல்லாம் மக்களிடமும் மாணவர்களிடமும் பாடிக்கொண்டிருந்த எனக்கு ஒரு திரை சில பாடலுக்கு பாட்டு களவாணி படம் பாத்தீங்களா? என்ன களவாணி பாத்தீங்க? களவாணி பாத்தீங்களா? இதெல்லாம் வந்து களவாணி 2008 விமல் ஓவியா நடித்தார். யார் நடித்தவரா? விமல் ஓவியா. நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். எஸ்.எஸ். குமரன் என்கிற இசையமைப்பாளர், சர்க்குணம் என்கிற இயக்குனர், அப்புறம் சண்டிகர்லாம் கொடுக்குற பாட்டா இப்படி அடுத்த கண்டிச்சு ஆடிட்டு பாடிட்டு மீண்டும் என்ன போறாங்க ராத்திரிக்கு இன்னொரு முதல் மகளுக்கு அவர் திருப்பி காட்டுறாங்க. ராத்திரி கலை சுடர்மணி டி தேவன் என்கிற கலை சுடர்மணி விருது வாங்கியிருக்காரு. நல்லா ஒரு கைத்தட்டு. ஒரே ஒரு விருது இல்ல, எப்போதுமே ஒரு பாடல் கலைஞராக இருந்தாலும் இந்த மாதிரி ஆடல் கலைஞராக இருந்தாலும் நாடக கலைஞராக இருந்தாலும் இசை வேணும். முக்கியமா நிச்சயமா அவங்களுக்கு வந்து மிருதம் இல்லை. இப்ப மிருதம் இருந்தால்தான் அவங்களுக்கு ஆட முடியும். இப்ப இதுல வந்து அவங்க ஆட முடியாது. அந்த இசை கலைஞர்களை நாம் கைகட்டி
இந்த கலைஞரை வாழ வைக்க நம்ம காட்சி கலைஞர் ஏற்படுத்திய இப்பொழுது இசைப்பள்ளி நாடால் அப்படி இந்த அடியார் கல்வி விடாமல் 5 வருடங்களும் உங்களுக்கு ஆர்வம் உள்ளவர்கள் பயிற்சி பெறுவது சேரலாம். அப்படி சேர்ந்தால் மாண்பு முதல்வர் சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. அந்த சர்டிபிகேட் காலேஜ் சென்னையில அந்த காலேஜ் விண்ணப்பித்தாங்கன்னா வெளிநாடு போகிறது இந்த கலையை பயிற்சி பெற்று ஏற்று வருகிறாரோ அவங்க வெளிநாட்டுக்கு டாக்டர் ஐயா ஏற்பாடு செய்திருக்கிறார். திருப்பூர் சனிக்கிழமை 2 hour என்பதை இந்த வாய்ப்பு